ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாவீது. 80ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். இன்றைக்கு நாம் சந்திக்கப் போகிற தேவ மனுஷர் தாவீது ஆகும். தாவீது ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பராயிருந்தார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் தமக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்பதை உணர்ந்தார். அவர் கர்த்தரையே தன்னை பாதுகாத்து பராமரிக்கிற மேய்ப்பனாக தெரிந்து கொண்டு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று பாடினார். 23ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். இந்த 23ஆம் சங்கீதம் முழுவதும் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆசீர்வாதங்களையும் விவரிக்கிறது. கர்த்தரே என் மேய்ப்பர் என்று தாவீது அழைத்த போது கர்த்தர் மகிழ்ச்சியோடு அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். யோவான் 10:11. அவர் தாவீதுக்கு மட்டும் மேய்ப்பர் அல்ல, அவர் நமது ஆத்துமாவின் மேய்ப்பர். அவர் நம்முடைய பிரதானமான மேய்ப்பர். ஆடு என்றாலே அது ஒரு பலவீனமான மிருகமாயிருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆடுகளுக்கு போதுமான பலனும் இல்லை, தற்காப்பு உபகரணங்களும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்றார். ஏசாயா 53:6. கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக நம்மை தேடி வந்தார். மேய்ப்பன் காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கும் போது தன் தோள்களிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்து தன் சிநேகிதரையும் அயலகாத்தாரையும் வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? லூக்கா 15:6. நீங்கள் காணாமல் போன ஆட்டை போல அல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான ஆடாக அவருடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் முன்னேறி செல்லுங்கள். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரே மேய்ச்சலின் ஆடாயிருக்கும்போது உங்களுக்கு இம்மைக்குரிய பாக்கியமான ஆசீர்வாதங்களும் உண்டு, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்ன தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றும் தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, கடைசி வரையிலும் மேய்ப்பனுக்கு பிரியமான ஆடுகளாக விளங்க தீர்மானியுங்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 10:14-15. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 34, 35, 36. மாலை கொலோசையர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராயிருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு குறைவும் வரப்போவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.